வணக்கம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆவியானவரின் அற்புதமான வரங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த ஆவிக்குரிய வரங்கள் உண்மையில் என்னென்னு நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 12:10 விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும் சிறப்பான ஆவிக்குரிய வரங்களின் பட்டியலை நம்ம பார்க்கலாம். சரி, தாமதிக்காம இந்த 5 தனித்துவமான வரங்களை ஒண்ணு இப்ப பிரிச்சு பார்ப்போம். முதலாவது, பிரம்மாண்டமான செயல்களை செய்யக்கூடிய மாபெரும் திறனை தரும் அற்புதங்களை செய்யும் சக்தி. இரண்டாவது, தீர்க்க தரிசனம். இது தேவனுடைய செய்தியை மற்றவங்களுக்கு தெளிவாக அறிவிக்கிற ஒரு சிறப்பான வரம். மூணாவது, ஒரு செய்தியோ ஆவியோ உண்மையாவே தேவனுடையதுதானான்னு துல்லியமாக கண்டுபிடிக்கிற பகுத்தறியும் திறன். நாலாவது, நமக்கு தெரியாத பல மொழிகள்ல பேச வைக்கிற பற்பல பாஷைகள் பேசும் வரம். கடைசியா அந்த புதிய மொழிகளுக்கான அர்த்தத்தை மற்றவங்களுக்கு விளக்கி சொல்ற வியாக்கியானம் பண்ணும் வரம். இந்த 5 வரங்களும் சபையை பலப்படுத்த தேவன் கொடுக்கிற ஒரு முழுமையான ஆவிக்குரிய தொகுப்பு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத்தனை பன்முக வரங்களும் ஒரே ஆவியானவர்கிட்ட இருந்து தான் வருது. ஆவியானவர் தன்னுடைய விருப்பப்படியே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இந்த வரங்களை கொடுக்கறாருங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட். இது ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த வரங்கள் எல்லாமே சபையோட ஒட்டுமொத்த நன்மைக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு.